நம்ம ரவை கிச்சடி பண்ண போகிறேன்னா, ஸோ வந்து அது கிச்சடி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒன்று போட்டு தாளிச்சிருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். சின்னதாக ஒரு தக்காளி, பாதி தக்காளி கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். தக்காளி போட்டிருக்கேன், ஒரு ஆஃப் தக்காளி. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். கட் பண்ண வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா போட்டுடலாம். வெஜிடபிள்ஸு எல்லாம் போட்டாச்சு. நம்ம கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் தண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். ரவையை வறுத்து வச்சுருக்கேன். அது எவ்வளோன்னு போட்டுன்னு அதுக்கு தேவையான தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி சிட்டிகை போட்டிருக்கேன். ரவை 1 டம்ளர், தண்ணி 2 டம்ளர் விட்டுருக்கேன். ரவையை சேர்த்துட்டோம். நம்ம ஒரு 5 நிமிஷம் ரெடி, கிச்சடி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மருமக லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க.